ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தாலிக்கறி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது எங்கள் ஊரில் கந்திரி விழாவில் செய்கிற குழம்பு. பாய் வீட்டு கந்திரி அண்ணன் கூட சொல்லுவாங்க. இதுதான் ஈஸியான செயல்முறை விளக்கத்தோடு நான் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். நான் ஒரு 6-7 கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஒரு 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் நெய் சேர்த்துக்கிட்டேன். இந்த நெய் சேர்த்தோம்னா இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு 20 கிராம்பும் ஒரு 15 பட்டைத்துண்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா தாலிக்கறி குழம்புக்கும் இந்த பட்டையும் கிராம்பு தான் நல்லா மணக்கும். ஒரு பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அதே ஸ்பூனால் 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இதுக்கு பல்லாரி வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு கொடுக்காது. அதனால் நம்ம சின்ன வெங்காயம் தான் இந்த தாலிக்கறி குழம்புக்கு தாலிக்கறி ஆனத்துக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளி ஆப்ஷனல் தான், இது போடணுன்னு அவசியம் இல்லை. நான் சும்மா எப்போவும் 2 போடுவேன். அதனால் ஒரு சின்ன தக்காளியில் 2 பழம் நான் போட்டுக்கிட்டேன். இது 1/2 கிலோ மட்டன். மட்டன் எலும்பும் கறியும் சேர்த்து 1/2 கிலோ. அதை நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வேகணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் நமக்கு வெந்து வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். கழுவி நம்ம சுத்தப்படுத்தி கழுவி வச்சுருக்க நம்ம மட்டையும் சேர்த்துக்குவோம். இதை கொஞ்சம் நேரம் இந்த ஆயிலே நல்லா நம்ம கிண்டி விட்டுக்குவோம். இப்போ தேவைக்கேற்ப நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, இது சரியாக இருக்கும் இந்த குழம்புக்கு. இது 1/2 கிலோங்கிறனால 1 ஸ்பூன் சரியாக இருக்கும் மஞ்சள் பொடி. அடுத்தது 1 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கூட தேவைன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நம்ம இதை வேக விடணும். கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரணும். நம்மளுக்கு அந்த ஆயில் அம்புட்டு நல்லா பிரிஞ்சு வெளியில் வரணும். இப்போ நம்ம தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துக்குவோம். கல்லுப்பும் சேர்த்தாச்சு. இதே நம்ம கிண்டி விட்டோன்னா நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்குவோம். பாருங்கள், அந்த எண்ணெய் அம்புட்டுமே நல்லா நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு, எண்ணெயும் நெய். இப்போ நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி ஒரு 7-8 விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா இது பெரிய ஆடுங்கிறனால பெரிய இதுங்கிறனால நல்லா ஒரு 8 விசில் நான் விட்டுக்கிட்டேன். லேட்டாகவே ஆணுது. ஒரு 100 கிராம் அளவு, ஒரு 125 கிராம் இருக்கும் மல்லி. இந்த 1/2 கிலோ ஆனத்துக்கு சரியாக இருக்கும் தாலிக்கறி சால்னாவுக்கு. இதை நம்ம கருக்காமல் கோல்டன் ப்ரௌனாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மல்லி நல்ல ஒரு வித ஸ்மெல் வரும், நல்ல ஒரு வாடை வரும் வறுக்கும் போது. அந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கிட்டால் போதும். என் கையால் ஒரு பிடிச்ச ஒடி ஒரு 25 கிராமோட கொஞ்சம் கூட இருக்கும். அந்த அளவு அரிசி, பொரி அரிசியாக நம்ம இதை வறுத்து எடுத்துக்குவோம். இது எல்லாம் இந்த குழம்புக்கு தான், தாலிக்கறி குழம்புக்கு தான் இது எல்லாமே. அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். அடுத்தது ஒரு 2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க கருமிளகு. அதையும் நம்ம இதையும் நல்லா நம்மளுக்கு வெடித்து வரும். அதுதான் கரெக்டான பக்குவம். அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். அதையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம கறி வெந்துருச்சான்னு பார்ப்போம். நான் ஒரு 8 விசில் விட்டேன். நல்லாவே கறியெல்லாம் வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இன்னுமே அந்த ஹீட்டு கூட குறையலை. இப்போ கறி நல்லாவே வெந்திருக்கும். அந்த வாடையை பார்த்தாவே நல்லாவே தெரியுது. நம்மளுக்கு இப்படி தான் நம்ம வேண்டாம் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றியும் செய்யலாம். இந்த தாலிக்கறி குழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. கறி நல்லாவே வெந்து வந்துருச்சு எனக்கு. பாருங்கள், நல்லாவே அமுங்குது. இப்போ நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வேக போட்டுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு நறுக்கி போட்டுக்கணும். அதையும் போட்டாச்சு. உருளைக்கிழங்கு எல்லாமே 1/2 கிலோ நான் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு போட்டுக்கிட்டேன். பசங்களாம் இந்த குழம்புல போட்டதை விரும்பி சாப்பிடுவாங்கன்னு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மல்லிப்பொடியை சேர்த்துக்குவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு தேவைக்கேற்ப தண்ணி வேணும்ட்டா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம விருப்பம்தான். நம்மளுக்கு தண்ணியாக வேணுமா இல்லை கொஞ்சம் திக்காக வேணுமான்னு பார்த்துக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். அடுத்தது நான் ஒரு 50 கிராம் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். நம்ம வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவோ இல்லை கடையில் வாங்கினதோ 50 கிராம் சரியாக இருக்கும் இந்த குழம்புக்கு. அதை நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டு ஊற்றிக்கோங்க.
இதுதான் இந்த ஆணத்துக்கு வந்து இந்த பவுடர் தான் நம்ம வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதே நமக்கு. இதை ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாமல் போட்டால் தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. இது எங்கள் ஊர் சைடு கந்திரி விழாலலாம் இந்த குழம்பு தான் செய்வாங்க. அடுத்தது நம்ம பொரியரிசி மாவு, அதையும் தண்ணி ஊற்றி நல்லா எப்போவுமே ஒவ்வொரு பொருளும் போட்டோன்னா நல்லா கொதி வந்துக்கணும். அந்த குழம்பு நம்மளுக்கு வந்து அந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சோன்னே ஊற்றிக்குவோங்க. இது நம்ம இதெல்லாம் ஊற்றினோன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும். நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம அதை கிண்டி விட்டுக்கணும். இந்த குழம்பு நல்லாவே எனக்கு அந்த பச்சரிசி மாவு ஊற்றினோன்னா நல்லாவே கொதிச்சு வருது பாருங்கள். அடுத்தது நம்ம பொரியரிசி மாவையும் சேர்த்துக்குவோம். இதையும் ஊற்றிட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்குவோம். அடுத்தது இந்த மிளகு, அதையும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து ஊற்றிக்குவோம். அதையும் நல்லா வந்து சின்ன கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றிக்குவோம். அதையும் ஊற்றியாச்சு பாருங்கள். நம்ம வந்து மிளகுலாம் நம்ம சேர்க்குறனால உரப்பு வந்து கொஞ்சம் பார்த்து தான் நம்ம போடணும். ஏன்னா இல்லைன்னா சின்ன பிள்ளையெல்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப காரம். நம்ம வந்து மிளகெல்லாம் சேர்க்குறனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம மேலாக ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் தூவி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணம் கொடுக்கும். நல்லா குழம்பு நல்லா அந்த தாலிக்கறி குழம்பும் நல்லா வாடையாக சூப்பராக இருக்கும். இந்த தாலிக்கறி குழம்பு வந்து ரைஸ், நம்ம வெள்ளைச்சோறு, நம்ம தால்ச்சா சோறு, நம்ம இட்லி, தோசை, பூரி, பரோட்டா எதுக்கு வேணாலும் காம்பினேஷனாக சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 30 பல் பூண்டு நான் உரித்து வச்சுருந்தேன். சின்ன நாட்டு பல்லுங்கிறனால பூண்டு பல் எடுத்து நல்லா தட்டி போட்டுக்கோங்க. இறக்க போகிற சமயத்தில் நம்மளுக்கு குழம்பு இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதுன்னா விட்டுறலாம். உங்களுக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொழப்பாக இருந்தால் தான் இந்த வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. பாருங்கள், சூப்பரான சுவையான நம்மளுக்கு பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து நாவில் எச்சி ஊறும். அவ்வளோ ஒரு சூப்பரான குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.